முற்பிறவி அப்படிங்கறத வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய நம்ம கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்தோம் இல்லைங்களா, கர்ப்பத்துல இருந்தது ஒரு பிறவின்னு சொல்றாரு. ஓகே, அது ஒரு பிறவி தானே. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சிறு பிரயாயத்தில் செய்த விளையாட்டுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்படி எதுவும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா இல்ல. அப்ப கர்ப்பத்துக்குள்ள இருந்த ஞாபகம் இருக்குமா? கர்ப்பத்துக்குள்ள இருந்து எவனுக்காச்சும் ஞாபகம் வந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சா கூட வாய்ப்பே கிடையாது. இல்லைங்க, நான் அதே மூளை தானே இருந்துச்சு. முற்பிறவியில் இதே மூளை இருந்துச்சா? இல்ல. இதே உடம்பு இருந்துச்சா? இல்ல. கர்ப்பத்துக்குள்ள இருந்ததே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் யோசனை இருக்கா? கொஞ்சம் கூட வரல சார். ஓகேங்களா? அப்ப கர்ப்பத்துக்குள்ள எதுக்கு வந்தோம், எதற்காக இந்த பிறவி பிறக்கிறோம், நம்மளுடைய மோட்டோ என்ன, இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதற்காக வாழ்றோம், இந்த பிரபஞ்சத்துல இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு, இந்த பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு, இந்த ஹாப்பியா வாழ்றதுக்கு, இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த லைஃப்னு நினைச்சிட்டு இந்த முற்பிறவியோட பின்னால் பிறவியோட இணைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த லைஃப்பை வாழ்றதுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னால ஒரு பெரிய கதையை ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப இது புரியாத போது ஞானிகள் வந்து அதை புரிய வைக்க முயற்சி செய்யும் பொழுது அது நம்மளுக்கு சரியா புரியறது இல்லை. அப்ப என்ன நினைக்கிறேன்னா, முன்னால பிறவின்றப்ப நம்ம இதே மாதிரியே ஒரு ஆளா பிறந்திருப்போம்.